ஹாய்ங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிற அப்பார்ட்மெண்ட் நல்ல பீக்கான ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப நியர்பை அமைஞ்சிருக்கு. அவினாசி ரோட்டுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஃபன்மாலோட பேக் சைட்லேயே அமைஞ்சிருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கிறது தனி ப்ளஸ்ஸுங்க. 24 ஹவர் பஸ் வசதி இருக்குது. ஒரு நல்ல கம்யூனிட்டிக்குள்ளே இது அமைஞ்சிருக்குங்க. ஜிம் இருக்குது, கம்யூனிட்டி ஹால் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட ஸ்பெசிலிட்டிஸோடு அமைஞ்ச ஒரு நல்ல ஏரியாக்குள்ளுக்குள்ளே தான் இன்றைக்கி இந்த அப்பார்ட்மெண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. வாங்க இப்போ அந்த வீடு எப்படி இருக்குங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பார்க்க வந்த அப்பார்ட்மெண்ட் இதுதாங்க. ஆர்ஓ பிளான்ட் இருக்கு. பில்டிங்கை சுற்றிலும் கார்டன் அமைச்சிருக்காங்க. வாக்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்காக சின்ன பார்க் கொடுத்துருக்காங்க. ஏஜ்டு பர்சனுக்காக வாக்கிங்க்காக அவங்களுக்காக ஒரு பார்க்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க வந்த பில்டிங்கோட கார் பார்க்கிங் இதுதாங்க. அந்த வீட்டோட கார் பார்க்கிங்கு பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்லேயே இது அமைஞ்சிருக்குங்க. லிஃப்ட்டுங்க. ஒரு யூனிட்டில் மொத்தம் 4 வீடு இருக்குது. வெண்டிலேஷனுக்காக நிறையா ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வீட்டோட வால் இன்னொரு வீடை டச் ஆகாத மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பார்க்க வந்த வீட்டோட ஹாலுங்க இது. 11:27 அப்படிங்கிற அளவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. 4:8 அப்படிங்கிற அளவில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. கிச்சனும் டைனிங்கும் தனித்தனியாக பிரிச்சுருக்குறாங்க. ஹாலும் டைனிங்கும் ஒன்றா கொடுத்துருக்காங்க. அதனால் ஹாலோட அளவு 11:27 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பக்கம் வரும்போது ஒரு பெட்ரூம் இருக்குங்க. பெட்ரூமோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 11:16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூமாகவே அமைஞ்சிருக்குங்க. கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. இதோட அளவும் பார்த்திங்கன்னா 11:16 அப்படிங்கிற அளவுலையே அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூமாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதை ஹாலில் காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது ஹால்லையே அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு கிச்சன் வந்திருக்குங்க. கிச்சனோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. கிச்சனில் மாடலர் கிச்சனும் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா அமைஞ்சிருக்குங்க. இது பார்க்கும்போது பில்டிங்கோட ஸ்விம்மிங் பூலும் டோட்டல் ஏரியாவும் உங்களுக்கு நல்லா தெரியும். மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. டோட்டல் ஹாலோட அளவு
பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. டுவெண்ட்டி 4 ஹவர்ஸ் செக்யூரிட்டி வசதி இருக்குங்க. பில்டிங்கோட சென்டர்லையும் கார்டன் இருக்குங்க. உள்ள ஸ்விம்மிங் பூலும் இருக்கு. ஜிம் இருக்கு, கம்யூனிட்டி ஹால் இருக்கு. ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. இதில் கொஞ்சம் ஒர்க் போய்கிட்டு இருக்கிறதுனால இப்போ தண்ணி இல்லாமல் இருக்குது. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அவினாசி ரோடுக்கு நியர்பை அப்பார்ட்மெண்ட்டோ வீடோ எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக ஆகட்டும், சொந்தமாக குடியேறதுக்காக ஆகட்டும், ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் இந்த அப்பார்ட்மெண்ட் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இது ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான், 2 BHK அப்பார்ட்மெண்ட்டு. தெற்கு பார்த்த வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. யூடிஎஸோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 616 யூடிஎஸ் கொடுக்குறாங்க. யூடிஎஸ்ங்கிறது இடத்தோட அளவுங்க. 616 ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்குறாங்க யூடிஎஸ். பில்டிங்கோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டு. நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. பில்டிங் கட்டி ஒரு 8 வருஷம் ஆச்சுங்க. இது வரைக்கும் ரெண்ட்டுக்காக கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை சேலுக்காக சொல்லியிருக்காங்க. 30,000 ரூபா வரைக்கும் வாடகை வந்துக்கிட்டு இருக்க ஒரு வீடுங்க இது. 25,000 ரூபா வாடகையாகவும் 4,000 ரூபா மெயின்டெனன்ஸாகவும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு பார்க்குறவங்களும் இந்த வீடு நம்ம பார்க்க முடியும். சொந்த பர்பஸ்க்காக வாங்குறவங்களும் இதை வாங்க முடியும். பன்மாலுக்கு பேக் சைடே அமைஞ்சிருக்குங்க. அவினாசி ரோடு நியர்பை இருக்குது. BSc காலேஜ், ஏர்போர்ட்டு, KMCH இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இது சிறிது மட்டுமே குறைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீடு இல்லை இடம் எதை சேல் பண்ணணுன்னாலும் கீழே கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.